எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் February 7ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ February 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 100% காப்பீடு திட்டத்தை அடைந்த இந்தியாவின் முதல் மாவட்டம் எது? ஆன்சர் ஆழ்வார். பிரதமரின் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2023. நேற்று ரிவிஷன்ல 2024ன்னு சொல்லிட்டேன், 2023. சிறந்த கைவினைஞர்களுக்கு தமிழக அரசு சார்பில் டேஷ் விருது வழங்கப்படுகிறது? ஆன்சர் பூம்புகார் விருது. எந்த ஆண்டுக்குள் இந்தியாவிற்கு தனி விண்வெளி நிலையம் அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் 2035ஆம் ஆண்டுக்குள். பாரத் டாக்ஸி செயலியை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் அமித்ஷா. உலக ஆசிரியர் பரிசு பெற்ற இந்திய ஆசிரியை யார்? ஆன்சர் ரூபில் நாகி. பாரத் ஜென் திட்டத்தை மத்திய அரசு எந்த ஆண்டு தொடங்கியது? ஆன்சர் 2024ஆம் ஆண்டு. ஏஐ தாக்கம் தொடர்பான உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் நியூ டெல்லியில் நடக்க போகுது. வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலில் அங்கம் வகிக்கும் நாடுகள் எத்தனை? ஆன்சர் 6 நாடுகள் இருக்கு. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ஆன்சர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. ஆசிய துப்பாக்கிகள் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் சுருச்சி இந்தர் சிங் சாம்ராஜ் ராணா இணை டேஷ் பதக்கம் வென்றது? ஆன்சர் சில்வர் மெடல். இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். February 7 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன குவாட் அப்படின்னா, தி மேன் ஹூ மூவ்ஸ் அ மவுண்டைன் பிகின்ஸ் பை கேரிங் அவே ஸ்மால் ஸ்டோன்ஸ். அதாவது ஒரு மனிதன் ஒரு மலையை நகர்த்தணும்னு நினைக்கிறாரு. இந்த மலையை இங்கேருந்து இந்த இடத்துக்கு நகர்த்தணும், இல்லைன்னா ஒரு மலையை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படின்னா அந்த மலையை உருவாக்கக்கூடிய பணி அப்படிங்கிறது எதுல ஸ்டார்ட் ஆகும்னா, சின்ன சின்ன கற்களை நீங்க எடுத்துட்டு போகிறதன் மூலமாக தான் அந்த மலையை நகர்த்தக்கூடிய செயல் அப்படிங்கிறது தொடங்குங்கிறாங்க. அதாவது இப்போ நீங்க மலையை நகர்த்துன்னு சொல்லிட்டு அப்படியே மலையை இங்கேருந்து தூக்கி அங்கே கொண்டு போய் அப்படியே வச்சிடலாம்னா முடியாது இல்லையா? அது எவ்வளோ வெயிட், அதெல்லாம் எடுக்க முடியுமா? முடியாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், மலையை உருவாக்கணும்னா சின்ன சின்ன கற்களாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒவ்வொரு நாளாக கொஞ்சம் போடுறீங்க அப்படின்னா அது என்னவாகும், ஒரு நாளில் அது ஒரு பெரிய மவுண்டெயினாக மாறிடும். ஸோ எல்லாருமே நம்ம என்னன்னா சடனாக எல்லாமே நடந்துடணும்னு நினைக்கிறோம். ஸோ ஒரே நாளில் ஓஹோன்னு வரணும், ஒரே நாளில் அம்பானி ஆகணும், ஒரே நாளில் ஒபாமா ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தாட் இருக்குது. அந்த ஒரு நாள் எப்படி வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி உள்ள பல நாட்கள், பல வருஷங்களாக கூட நம்ம அதுக்கான தேவையான குவாலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்கில்ல நம்மளுடைய திறமையை மேம்படுத்தணும், அதுக்காக நம்மளுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணணும், கிராஜுவலாக கொண்டு போகணும். சின்ன சின்ன கல்லாக தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்துகிட்டு போய் ஒரு மலையை ஒரு நாள் உருவாக்க முடியுமே தவிர ஒரே நாள் இந்த மலையை தூக்கி இங்கே வைக்க முடியும் அப்போ அது ரொம்ப ரொம்ப சிரமம். அந்த தாட்டே கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஸோ கிராஜுவலாக போங்க, எல்லாமே கரெக்டாக நடக்கும். அடுத்து அவார்ட்ஸ் பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டுக்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் எஸ்பி முத்துராமன். ஸோ எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கு தான் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது அப்படிங்கிறது திரையுலகில், தமிழ் திரையுலகில் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் பண்ண வாழ்நாள் சாதனையாளர்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷத்துக்கு ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. இப்போ 2025ஆம் ஆண்டுக்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதானது அறிவிச்சிருக்காங்க. அது எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இவர் திரைப்பட இயக்குனர், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2024ஆம் ஆண்டுக்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது இப்ப அறிவிச்சிருக்காங்க. அது யாருக்குன்னா MN ராஜம். இவங்க 2024ஆம் ஆண்டுக்கான விருதை பெறாங்க. பழம்பெரும் நடிகை தான் இந்த ராஜம். இதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா 2022ல் அரூர்தாஸ் அவர்களுக்கும் 2023ல் மு மேத்தா அவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. பி சுசீலா அவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. 2023ல் 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்கனாமி. MSME நிறுவனங்களுக்கு வங்கிகள் இருக்கு. MSME நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் பிணையில்லா கடன் உச்சவரம்பை ரிசர்வ் வங்கி எத்தனை லட்சமாக உயர்த்தியுள்ளது? ஆன்சர் 20 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது MSMEனா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் சொல்லுவோம், குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு முதலீட்டில் தொடங்கி குறிப்பிட்ட அளவு டர்ன் ஓவர் கொண்ட அந்த நிறுவனங்களை தான் நம்ம வகைப்படுத்துறோம் குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நிறுவனங்கள் பிசினஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக கடனானது வாங்குவாங்க இல்லையா,
வங்கிகள்கிட்ட. ஸோ அந்த கடனை வந்து பிணை இல்லாமல் வாங்கிக்கலாம். நீங்கள் ஏதாவது கொலேட்ரல் கொடுக்க தேவையில்லை, கொடுக்காமையே பிணை இல்லாமையே எவ்வளோ ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கலாம் அப்படின்னா இப்போ 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கலாம். இது ஏப்ரல் 1லேருந்து அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வரைக்கும் அதிகபட்ச தொகை எவ்வளோ வழங்கிட்டு வந்தாங்கன்னா 10 லட்சம் வரைக்கும் தான் அதிகபட்சமாக கடன், பிணை இல்லாத கடன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை 20 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறதா ரிசர்வ் பேங்க் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநர் யார் அப்படின்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து நிதி கொள்கை குழு கூட்டமானது நடத்துறாங்க. அந்த நிதி கொள்கை குழு கூட்டத்தில் தான் இப்போ ரீசனாக நடந்த கூட்டத்தில் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. நிதி கொள்கை குழு கூட்டம்ங்கிறது ஒரு ஆண்டில் பார்த்தீங்கன்னா 6 டைம் வந்து நடத்துவாங்க. அப்படி நடத்த முடியாட்டி 4 டைமாவது நடத்திடுவாங்க. 2 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த நிதி கொள்கை குழு கூட்டம் அப்படிங்கிறது நடத்தப்படுது. ஸோ ஆர்பிஐ நிதி கொள்கை குழு கூட்டம் இப்போ மும்பையில் வந்து நடந்திருக்கு. இதில் தான் எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு வழங்கக்கூடிய பிணையில்லா கடன் தொகையை வந்து முன்னாடி அதிகபட்ச தொகையாக 10 லட்சமாக இருந்துச்சு. இப்போ அது 20 லட்சமாக, அதாவது 2 மடங்கு உயர்த்திருக்காங்க. ஏப்ரல் 1லேருந்து இது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து மோசடிகள்லாம் நடக்குது இல்லையா? இந்த மோசடிகளில் சிறிய அளவில் நடக்கக்கூடிய மோசடிகளாக இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க அமௌண்ட்டை இழந்திருக்காங்க மோசடினால அப்படின்னு பார்த்து அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இழப்பு தொகையானது கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக எவ்வளோ வரைக்கும் இழப்பீட்டு தொகை வழங்கப்படும்னா 25,000 ரூபாய் வரைக்கும் இழப்பீட்டு தொகையானது வழங்கப்படும். அடுத்து ரெப்போ ரேட் பார்த்தீங்கன்னா போன தடவை இருந்த மாதிரியே தான், எதுவும் சேஞ்ச் பண்ணல. 5.25%ஆகவே தொடர்றதா சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த நிதியாண்டில் 7.4%ஆக இருக்கும்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. பணவீக்கத்தை வந்து 4% வச்சுக்கிறதுக்கு ஆர்பிஐ வந்து டார்கெட் வச்சிருக்காங்க. இப்போ சராசரியாக 2% பணவீக்கம் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி பார்த்தோம்னா இது 1935ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ல் தொடங்கியிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறது மும்பையில் இருக்கு. கவர்னர் வந்து சஞ்சய் மல்ஹோத்ரா. சயின்ஸ் அண்ட் டெக்கு அக்னி-3 நடுத்தர ரக பாலிஸ்டிக் ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது? ஆன்சர் சந்திப்பூர். ஒடிசால சந்திப்பூர் கடற்கரை பகுதியில் தான் இந்த அக்னி-3 அப்படிங்கிற ஏவுகணை, நடுத்தர ரக பாலிஸ்டிக் ஏவுகணையானது டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்னி ரக ஏவுகணைகள் அப்படின்னாலே அது அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய ரக ஏவுகணைகள் தான் அக்னி ரகம். எல்லாமே அக்னி-1, அக்னி-2, அக்னி-3லாம் பார்க்குறோம் இல்லையா? அது எல்லாமே அணு ஆயுதத்தை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணைகள். இப்போ அக்னி-3 நடுத்தர ரக பாலிஸ்டிக் ஏவுகணை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒடிசால சந்திப்பூர்ல. இது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஏவுகணை தான் அக்னி-3 அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா திட எரிபொருள் மூலமா இயங்குது. திட எரிபொருள் மூலமா 2 நிலைகளில் இயங்கக்கூடிய திறன் கொண்டது. இந்த ஏவுகணை எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கும் அப்படின்னா 3000 கிலோமீட்டர். 3000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டார்கெட்டை வந்து தாக்கி அளிக்கக்கூடியதா அக்னி-3. ஸோ அதான் அக்னி-3, 3னா 3000 அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து எவ்வளோ எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து செல்லும் அப்படின்னா 1500 கிலோ. அடுத்து 48,300 கிலோ எடை கொண்டது இது நீளம் வந்து 16.7 மீட்டர், விட்டம் வந்து 2 மீட்டர். இதெல்லாம் அவ்வளோ ஞாபகம் வச்சுக்க வேணாம். எவ்வளோ தொலைவு எவ்வளோ வெடிப்பொருட்களை சுமந்து செல்லும் அதை பார்த்துக்கோங்க. அடுத்து அக்னி-1 பார்த்தீங்கன்னா இது 700 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கும். அக்னி-2 வந்து 2000, 2000 கிலோமீட்டர். அக்னி-3 வந்து 3000. அக்னி-4 இங்கே 4 இருக்குன்னா இங்கே 4, 5 இருக்குன்னா இங்கே 5, 3 இருக்குன்னா இதுக்கு மட்டும்தான், ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் 700. அது மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். கடல் ஆமை பாதுகாப்பு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் சென்னை. சென்னையில் பார்த்தீங்கன்னா கடல் ஆமை பாதுகாப்பு மையம் அப்படிங்கிறத அமைக்கிறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டிருக்காங்க. ஆன்சர் சென்னை. இப்போதான் ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம், அந்த தமிழக கடலோர பகுதிகளில் ஆமைகள் வந்து முட்டையிடுறது வழக்கம். அதுவும் முக்கியமாக ஆலிவ் ரிட்லி ஆமைகள் வந்து முட்டையிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆமைகளை அந்த முட்டையிடுறது இல்லையா, அந்த கடலோர பகுதிகளில் அந்த முட்டையிடுறதுனால அது நிறைய பாதிக்கப்படுது. அதில் பொறிச்சாலும், அந்த ஆமை குஞ்சுகள் பொறிச்சாலும் அதில் ஆயிரக்கணக்கில் பொறிக்கக்கூடியதில் 2 தான் மிஞ்சுது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஆமைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடல் ஆமைகள் பாதுகாப்பு மையம் அப்படிங்கிறது சென்னையில் அமைக்க போகிறாங்க. அதுக்கு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ கோடியில் அமைக்கிறாங்க அப்படின்னா 14.50 கோடியில் அமைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம், டிஎன் ஷோர் திட்டம் அப்படின்னு இந்த ஸ்கீமை சொல்லுவோம். டிஎன் ஷோர், தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம்.
ஸோ கடலோர வளங்களை மேம்படுத்தணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நெய்தல் மீட்சி இயக்கம் உலக வங்கியோட இணைந்து செயல்படுத்தப்படுது. இந்த ஸ்கீமின் கீழ் தான் இந்த கடல் ஆமை பாதுகாப்பு மையம் அப்படிங்கிறது அமைக்கிறாங்க. எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 2024 லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதோட ஃபில் ஃபார்ம், ஷோர் திட்டம் பார்க்கணும் இல்லையா, அதோட ஃபில் ஃபார்ம் என்னன்னா சஸ்டைனபிளி ஹார்னஸிங் ஓஷன் ரிசோர்சஸ் அண்ட் ப்ளூ எக்கனாமி அப்படிங்கிறது அதோட ஃபில் ஃபார்ம். ஸோ கடலோர வளங்களை மீட்டெடுத்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 14 கடலோர மாவட்டங்கள் இருக்கு. ஸோ அது எவ்வளோ ஏரியா கவர் ஆகுது அப்படின்னா 1076 கிலோமீட்டர் தூரமானது அந்த கடலோர பரப்புங்கிறது கவர் ஆகுது. ஸோ அதை பாதுகாக்கணும், அங்கே உள்ள வளங்களை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக தான் நெய்தல் மீட்சி இயக்கம். ஸோ 5 இயர்ஸில் வந்து உலக வங்கி நிதி உதவியோடு செயல்படுத்துகிறாங்க. அங்கே கடலோர மக்களுடைய சமூகங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும், அங்கே வந்து சுத்தமாக இருக்கிறது, அங்கே குப்பைகள் பிளாஸ்டிக் இந்த மாதிரிலாம் போட்டுறாங்க இல்லையா, அதை தூய்மையாக வச்சுக்கிறது, அங்கே உள்ள நபர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறது, அங்கே உள்ள பல்லுயிரை வந்து பாதுகாக்கிறது, இதெல்லாமே தான் இந்த ஸ்கீமோட நோக்கம். அடுத்து கடல் ஆமைகளுடைய முட்டை சேகரிப்பு. ஸோ 2019 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70,700 கடல் ஆமைகள் முட்டைகளானது சேகரிச்சிருக்காங்க. 2024 25 அது 3.2 லட்சம் அப்படிங்கிற அளவுக்கு அதிக அளவு சேகரிக்கப்பட்டிருப்பதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலத்துக்கான நகர்ப்புற பசுமையாக்கல் கொள்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு 2026க்கு. எதுக்காக இந்த கொள்கையோட நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டை காலநிலை தாங்குதிறன் கொண்ட, அதாவது இப்போ நம்ம கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு உகந்த நகரமாக மாற்றணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த கொள்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிலையான உகந்த நகரங்களை உருவாக்குறது. நெக்ஸ்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். சமீபத்தில் குளிர்சாதன இயந்திரங்கள் உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் ஸ்டாலின் எங்கு திறந்து வைத்துள்ளார்? ஆன்சர் திருவள்ளூர். ஸோ திருவள்ளூர்ல தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கும்மிடிப்பூண்டியில் வந்து அந்த குளிர்சாதன இயந்திரங்கள் உற்பத்தி ஆலையை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆலை பார்த்தீங்கன்னா 2091 கோடி 2091 கோடியில் 2104 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆலையை எந்த நிறுவனம் அமைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்த மிட்சுபிஷி எலக்ட்ரிக் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தின் கீழ் உள்ள மிட்சுபிஷி எலக்ட்ரிக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தான் இதை அமைச்சிருக்காங்க. அடுத்து நேஷனல் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியின் எத்தனையாவது பதிப்பு இந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் 9வது பதிப்பு. பரீட்சா பே சர்ச்சா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாமுக்குலாம் ரெடி ஆகும்போது, எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபியரில் எல்லா மாணவர்களும் இருப்பாங்க. ஸோ அந்த ஃபியரை போக்குறதுக்காக மாணவர்களோட பிரதமர் மோடி வந்து கலந்துரையாடுவாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சி தான் இந்த பரீட்சா பே சர்ச்சாங்கிறது. இப்போது 9வது பதிப்பானது இந்த வருஷம் நடக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா படிக்கிறது, அதில் மார்க் எடுக்கலாட்டி ரொம்ப கவலைப்படுறது, நிறைய தவறுதலான முடிவுகள் அப்படிங்கிறதெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது, இதில் நீங்கள் திடமாக இருக்கணும், நல்லா படிக்கணும், எழுதணும், அந்த மாதிரி கலந்துரையாடி பேசுவாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில். ஸோ பொது தேர்வுக்கு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பலனுள்ள ஆலோசனைகளானது வழங்கணுங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியானது கலந்துரையாடுறாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி. 2018 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ 9th எடிஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடக தளங்கள் பயன்படுத்த தடை விதித்துள்ள ஐரோப்பிய நாடு எது? ஆன்சர் ஸ்பெயின். ஸோ இப்போ ஸ்பெயின் பார்த்தீங்கன்னா 16 ஏஜ், அதாவது 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்க சமூக ஊடக தளங்களை பயன்படுத்துறதுக்கு இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஏற்கனவே எந்த நாடு பேன் பண்ணியிருந்தாங்கன்னா ஆஸ்திரேலியா தான் 16 வயதுக்கு உட்பட்டவங்க சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேன் பண்ணது. அதுக்கப்புறம் 2வது நாடாக ஸ்பெயின் வந்து பேன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நாடு, ஃபர்ஸ்ட் ஐரோப்பிய நாடு வந்து இந்த ஸ்பெயின் தான். ஸோ நிறையா ஹேட் ஸ்பீச்லாம் வந்து சமூக ஊடக தளங்களில் இருக்குது. அடுத்த ஆபாச காட்சிகள் இருக்குது, போலி செய்திகள்லாம் வந்து பரவுது இல்லையா, குழந்தைகள்கிட்ட இதெல்லாம் பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதுலேருந்து குழந்தைகளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அடுத்த அவார்ட்ஸு. 2025ஆம் ஆண்டின் தூய்மையான துறைமுக விருதை எந்த துறைமுகம் வென்றுள்ளது? ஆன்சர் பாரதீப் துறைமுகம். பாரதீப் துறைமுகம் தான் இப்போ 2025ஆம் ஆண்டுக்கான தூய்மையான துறைமுக விருதானது வின் பண்ணியிருக்கு பாரதீப் துறைமுகம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்வச்சதா பக்வாடா விருதில் முதல் பரிசு, தூய்மையான துறைமுகம் அப்படிங்கிறதுனால ஸ்வச்சதா பக்வாடா விருதோடைய முதல் பரிசு பாரதீப் துறைமுகத்துக்கு வழங்கியிருக்காங்க. இந்த விருதை யார் கொடுக்குறாங்கன்னா துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி அமைச்சகத்தின் சார்பில் தான் இந்த விருது அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்.
10வது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எந்த 2 நாடுகளில் நடைபெறுகிறது? ஆன்சர் இந்தியா மற்றும் இலங்கை. இந்தியாலையும் இலங்கையிலையும் தான் இந்த வருஷம் வந்து இந்த 10வது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 அணிகள் வந்து பங்கேற்பதா சொல்லியிருக்காங்க. இப்போ February 7 தொடங்கி March 8 வரைக்கும் இந்த போட்டியானது நடக்கும். இந்த வருஷம் நடக்கிறது 10வது எடிஷன். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். U19 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ஆன்சர் இந்தியா. இப்போ நடந்த U19 19 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தான் வந்து சாம்பியனாக இருக்காங்க. இந்த போட்டியில் இந்தியா சாம்பியன் ஆகிறது இது 6th டைம், 6வது முறையாக இந்தியா வந்து இதில் சாம்பியனாக இருக்கு. ஸோ இந்த போட்டி ஜிம்பாப்வேல நடந்திருக்கு. 100 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி நம்ம இந்தியா வந்து சாம்பியனாக இருக்காங்க. 6th டைம் வந்து இதில் இந்தியா சாம்பியனாக இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி என்னென்ன ஆண்டுகளில் இந்தியா சாம்பியன் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா 2000, 2008, 2012, 18 அப்புறம் 22 ஆகிய ஆண்டுகளில் ஏற்கனவே சாம்பியனாக இருக்கு. இப்போ 2026 சாம்பியனாக இருக்கு. அடுத்து இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸில் அதிக சிக்ஸர் விளாசிய சாதனையை வந்து சூரியவன்ஷி படைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் U19 வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா சதம் அடித்த இளம் வீரர் அப்படிங்கிற சாதனையும் இந்த சூரியவன்ஷி, வைபவ் சூரியவன்ஷி வந்து சாதனை படைச்சிருக்காரு. அடுத்து ஸ்போர்ட்ஸ் தான். ஆசிய துப்பாக்கிகள் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் தங்கம் வென்றவர் யார்? ஆன்சர் ருத்ராங்ஸ் பாட்டில். ஸோ இப்போ ரீசனாக நடக்கக்கூடிய ஆசிய துப்பாக்கிகள் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் பார்த்தீங்கன்னா ருத்ராங்ஸ் பாட்டில் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. ஸோ கோல்டு ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் ருத்ராங்ஸ் பாட்டில் கோல்டு, அர்ஜுன் பபுதா வந்து வெள்ளி. ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் அணிகள் டீம்ல பார்த்தீங்கன்னா ருத்ராங்ஸ் பாட்டில், அர்ஜுன் பபுதா, விஷால் இவங்க வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஜூனியர் ஆடவர் பிரிவில் ஹிமான்ஷு வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஜூனியர் ஆடவர் அணிகள் பிரிவில் ஹிமான்ஷு, நரேன், அபினவ் ஷா இவங்க தங்கப்பதக்கம். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஜூனியர் கலப்பு அணிகள் பிரிவில் வன்ஷிகா சௌதரியும் முகேஷ் நலவள்ளி கூட்டணியும் தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ஸ்போர்ட்ஸு. ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் U15 டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆதித்யா தாஸ். ஆதித்யா தாஸ் தான் இப்போ நடந்த ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் U15 டேபிள் டென்னிஸ் போட்டியில் வந்து சாம்பியனாக இருக்காரு. ஸோ ஆடவர் பிரிவில் பார்த்தீங்கன்னா ஆதித்யா தாஸ் வந்து சாம்பியனாக இருக்காரு. மகளிர் பிரிவில் அஹோனா ராய் வந்து சாம்பியனாக இருக்காங்க. இந்த போட்டி சென்னையில் நடந்திருக்கு. அடுத்து ஷார்ட் நியூஸ். ஸோ இந்த வருஷம் குடியரசு தினத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற இதில் அறநிலைத்துறைக்கு அலங்கார ஊர்திக்கு வந்து பரிசு கொடுத்துருக்காங்க, முதல் பரிசு. அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இன்னைக்கு தான் வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. அதை பற்றிய டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அடுத்து உங்களுக்கு குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2025ஆம் ஆண்டுக்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் SP முத்துராமன். MSME நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் பிணையில்லா கடன் உச்சவரம்பை ரிசர்வ் வங்கி எத்தனை லட்சமாக உயர்த்துகிறது? ஆன்சர் 20 லட்சம். அக்னி 3 நடுத்தர ரக பாலிஸ்டிக் ரக ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது? ஆன்சர் சந்திப்பூர். கடல் ஆமை பாதுகாப்பு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் சென்னை. சமீபத்தில் குளிர்சாதன இயந்திரங்கள் உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் ஸ்டாலின் எங்கு திறந்து வைத்துள்ளார்? ஆன்சர் திருவள்ளூர். பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியின் எத்தனையாவது பதிப்பு இந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் 9வது எடிஷன். 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடக தளங்கள் பயன்படுத்த தடை விதித்துள்ள ஐரோப்பிய நாடு எது? ஆன்சர் ஸ்பெயின் நாடு. 2025ஆம் ஆண்டின் தூய்மையான துறைமுக விருதை எந்த துறைமுகம் வென்றுள்ளது? ஆன்சர் பாரதீப் துறைமுகம். 10வது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எந்த 2 நாடுகளில் நடைபெறுகிறது? ஆன்சர் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா. U19 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ஆன்சர் இந்தியா. ஆசிய துப்பாக்கிகள் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் தங்கம் வென்றவர் யார்? ஆன்சர் ருத்ராங்ஸ் பாட்டில்.
ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் U15 டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆதித்ய தாஸ். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.